ஃப்ரூட்ஸ் எப்போ நீங்க ஜூஸ் ஆக்குறீங்களோ ஃப்ரூட்ஸோட ஒரு மெயின் நல்ல விஷயத்தை எடுத்துறீங்க ஃபைபர். சோ அதுங்க வந்து சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணலனாலும் சுகர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஆரஞ்சு சாப்பிடுறது வேற, ஆரஞ்சு ஜூஸா குடிக்கிறது வேற. அதே 5 ஆரஞ்சை நீங்க சாப்பிடும் போது அவ்வளவு அமௌண்ட் சாப்பிட்டாலும் உங்க சக்கரை ஏறாது. பட் அதே நீங்க ஜூஸா குடிச்சீங்கன்னா உங்க சக்கரை ஏறும். டாக்டர் சந்தோஷ் சேகர் நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஹி இஸ் ரைட். ஒரு ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்டையர் ஃபுட் மேட்ரிக்ஸ் இன்டாக்டா இருக்கும் along with fiber, the most important component. ஃப்ரூட் ஜூஸ்ல அது உங்களுக்கு இருக்காது. இப்போ நீங்க எது மோசம் அது மோசம் இது நல்லதா அப்படின்னு யோசிக்கிறத விட நான் உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். அது பேஸ்டா நீங்க இன்ஃபார்ம் டிசிஷன் எடுங்க. இப்போ உங்களுக்கு 3 உண்டு. ஒன்னு ஹோல் ஃப்ரூட் இருக்கு, ரெண்டாவது ஸ்மூதி இருக்கு, மூணாவது ஃப்ரூட் ஜூஸ். ஹோல் ஃப்ரூட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லாமே இன்டாக்டா இருக்கும். ஸ்மூதினா அந்த என்டையர் ஃப்ரூட்டை நீங்க போட்டு என்ன பண்ணுவீங்க blend பண்றீங்க. blend or ஸ்மூதின்னு சொல்லுவோம். இதுலயே உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். சோ இதுவும் ஃப்ரூட் ஒரு க்ளோஸ், இதுக்கு ஃப்ரூட்டுக்கு ஒரு க்ளோஸ் செகண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். மூணாவது ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கதா வந்து உங்களுக்கு ஃப்ரூட் ஜூஸ். சோ இது வந்து நீங்க நல்லது மோசம் பார்க்கறதோட இந்த ஒரு ஸ்பெக்ட்ரம்ல பாருங்க. தி பெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரூட், செகண்ட் பெஸ்ட் நீங்க ஸ்மூதி, அண்ட் லாஸ்ட் நீங்க பிரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ஃப்ரூட் ஜூஸ்க்கு. இப்போ ஒரு நார்மல் பர்சனோட கான்டெக்ஸ்ட்க்கு இப்போ நீங்க வந்து ஒரு சோடா அதிகமா கிரேவ் பண்றீங்கன்னா அதுக்கு அல்டர்னேட்டிவா நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கலாம். ஆடட் சுகர் வந்து மினிமமா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் பெஸ்ட். அதே நேரத்துல வந்து நீங்க ஒரு மில்க் ஷேக் அந்த மாதிரி நீங்க வந்து கிரேவ் பண்றீங்கன்னா அதுக்கு பதிலா நீங்க வந்து ஸ்மூதி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் தி பெஸ்ட் வந்து நீங்க ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு நான் ஒரு ப்ரைவேட் லிஸ்ட் கொடுத்தேன். ஃப்ரூட், ஸ்மூதி, ஃப்ரூட் ஜூஸ். நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்றேன்னா எல்லாமே we all are different. சிலவங்களுக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் உள்ள ஆட் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் சிலவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த சுகரி சோடா எல்லாம் விடுறதுக்கு. அப்ப சுகரி சோடா அதிகமா டிபெண்ட் ஆகிற பர்சனுக்கு வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஆல்டர்னேட்டிவா நம்ம கொடுக்குற வந்து ஒரு ஹெல்த்தியர் சேஞ்ச். அதே மாதிரி ஒரு மில்க் ஷேக் இதெல்லாம் வந்து அதிகமா கன்சியூம் பண்ற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஸ்மூதி நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவா அவங்களுக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்டா கொடுக்குற வந்து இட்ஸ் a healthier change. சோ இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் ரைட் ட்ராக்ல வரைக்கும் நீங்க பண்ணாலே இட் இஸ் கமெண்டபிள். அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ரையாரிட்டி பேஸ்டா நீங்க வந்து அதிகமா ஹோல் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் லிமிட்டடா நீங்க வந்து ஸ்மூதி அண்ட் கம்மியா வந்து நீங்க வந்து ஃப்ரூட் ஜூஸ் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம்.